பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய எதிர்நீச்சல் டீம் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா சாங்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாகி கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லா சாங்ஸுமே ஒவ்வொரு வகையில் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ரிவ்யூஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ், டெஃபினட்டாக ஒரு ஆல்பமாக ஒரு நல்ல ஆல்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பட் அதில் மேஜர் கிரெடிட் வந்து எங்கள் ஹீரோ. ஆமாம், நான் தான் உட்காந்து மியூசிக் போட்டேன். மேஜர் கிரெடிட் எங்களுடைய அனிருத் சாருக்கு தான். டெஃபினட்டாக தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ், பெரிய ஒருத்தெல்லாம் சொல்லாதீங்க சார். அவ்வளோ பெருசாக இருக்காது அப்படி வச்சுக்கிறேன். அண்ட் சார், உங்கள்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு இளைஞர் பட்டாலுமே இங்கே வந்து சரி, நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்க போகிறாங்களா? எங்கிட்ட என்ன கேட்பாங்க பாட்டை பற்றி? ஓகே, அதெல்லாம். அண்ட் எங்களுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம் சார். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க சார். நீங்களே சொல்லிடுங்க சார். நீங்கள் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தேங்க்யூ டு behindwoods.com இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் தம் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஓ, இதுவே இருக்குன்றீங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சிவா, உங்கள் ரோலை பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் என்னன்னு? என்னுடைய ரோல் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பையன். லைஃப்பில் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பையன். எதாக இருந்தாலும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற பையன். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் லைஃப்பில், ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் பயங்கர காமெடியாக சொல்லியிருக்காரு த ஜென்டில்மேன் ஆஃப் தி டைரக்டர் ஆஃப் தி மூவி சார். பழைய எதிர்நீச்சலுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா சார்? டைட்டில் மட்டும் தான் சம்மந்தம், வேறு எதுவுமே இல்லாமல். ஏன்னா அது ஒரு பெரிய லெஜண்டோட ஒரு நல்ல படம். நாங்கள் வந்து இந்த டைட்டில் சிதைக்காமல் ஒரு நல்ல கதை பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு பெரிய நல்ல படம். உங்கள் சாங்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய ஆர்டிஸ்ட் கேதர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அது எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, தனியாக பண்ணால் அவ்வளோ நல்லா வராதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சேர்த்து அப்படி இல்லை. இப்போ நம்ம ஒரு யங்ஸ்டர், நமக்கு பிரேக்ஸ் கிடைக்கும் போது, கண்டிப்பாக 3க்கு அப்புறம் திரும்பி இந்த ஒரு பிரேக் கிடைக்கும் போது 100% நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேலண்டட் பீப்புள். இப்போ நம்ம ஆதி, அவர் ஹிப்ஹாப் தமிழ் எடுத்திங்கன்னா அவர்லாம் சூப்பர்பான டேலண்ட். ஆனால் அவருக்கு இன்னும் நம்ம ஃபிலிமில் வந்து அவர் இன்னும் இது பண்ணல. ஸோ அவர் கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. அண்ட் அந்த அவரோட போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து அவர் தான் லிரிக் எழுதி அந்த மாதிரி தான் பண்ணுது. அதே மாதிரி தான் ஹனி சிங் எதுக்கு பண்ணோன்னா வந்து இப்போது நமக்கு அறிஞ்சோ அறியாமலோ அது கொலவெறி வந்து நார்த்லலாம் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்த ஆல்பமும் நார்த்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஹனி சிங் இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு சென்சேஷனாக இருக்குது. ஸோ அவரோட கொலாபரேட் பண்ணால் கண்டிப்பாக அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லி பண்ணது தான். போத் ஆஃப் தெம் டிட் அ கிரேட் ஜாப். ஐம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் தம். உங்கள் ஃபேவரட் சாங் என்ன ஆல்பம்? எனக்கு வந்து 2 பாட்டு எனக்கு ஃபேவரட். ஒன்று வந்து இது எதிர்நீச்சல், அந்த மெயின் சாங். ஏன்னா அதில் இருக்கிற எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரெக்கார்டிங் டைம்லேயும் சூப்பராக இருந்தது. அதே டைமில் எனக்கு நிஜமெல்லாம் மறந்து போச்சு, அந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதழின் ஓரம், அதே மாதிரி அந்த R&B கைண்ட் ஆஃப் மியூசிக் ஐ ரியலி லைக். ஸோ தோஸ் 2 ஆர் மை ஃபேவரட் சாங்ஸ். தேங்க்யூ. இவ்வளோ எங்கேஜில் இவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். ஈவன் பிரைம் மினிஸ்டர் லெவலில் உங்கள் பாட்டு பேசப்பட்டிருக்கு. சீரியஸ்லி ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த கொலவெரி சாங் யார் இது பண்ணினதை மென்ஷன் பண்ணார். ஸோ தனுஷும் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தார் ஒரு இதில். ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா இல்லை எப்படி இந்த படத்தோட இது அதுக்கு காம்படிட்டிவாக இருக்குமா சாங்? இல்லைங்க, அது ரெண்டுமே கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு மாதிரி ஒரு படம். அது ஒரு ட்ராஜடி லவ் ஸ்டோரி. இது ஒரு ஃபன் ஸ்டோரி வித் அ லிட்டில் மெசேஜ் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ ஆப்வியஸ்லி த மியூசிக் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் இன் போத் த ஃபிலிம்ஸ். டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அது அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணால் கண்டிப்பாக அது இந்த முறை வந்து UK பிரைம் மினிஸ்டருக்காக